வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தயிர் சிக்கன் ஃப்ரைங்க. அதான் செய்ய போகிறோம். தவாவில் தான் செய்ய போகிறோம். இது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுத்தம் செஞ்ச சிக்கன் எடுத்துக்கலாங்க. அதில் தயிரை சேர்த்துக்கலாங்க. தயிரை சேர்த்து உப்பு, நாம் இந்து உப்பு தாங்க சேர்த்துன்னு இருக்கோம். அது பாருங்கள், இந்து உப்போட கலர் பாருங்கள், கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குங்க. இந்து உப்புங்க. பிறகு அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, நம்ம மிளகாய் தனியாக சேர்த்த மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதோட மசாலாவே இவ்வளோதாங்க. இதில் தயிரோட கண்டென்ட் தாங்க அதிகமாக இருக்கும். போட்டு நல்லா இதை அந்த மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நல்லா ஒரு 10-15 முறை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அவ்வளோதாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 1/2 hour இது அப்படியே ஊற வச்சிடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு தவாவை வச்சு, தவா நல்லா காயிட்டங்க. காஞ்ச பிறகு அதில் நெய் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ நெய் போட்டு தான் இந்த சிக்கன் செய்ய போகிறோம். நெய் காஞ்சிடுச்சுங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சு பார்த்தீங்களா, அந்த சிக்கனை இப்போ சேர்த்து அப்படியே திருப்பி கொடுக்குறாங்க. நல்லா வதக்கலாங்க. அதை நம்ம ஊற வச்சுருக்கும்போது அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணி தாங்க இப்போ அதில் ஊற்றுறோம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே சிக்கன் நல்லா வேகட்டும். மூடி போட்டுடலாங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கனை செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. இந்த தயிரில் லைட்டாக புளிப்பு இருக்குங்க. அந்த புளிப்பு சிக்கனில் நல்லா ஊறி நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இருக்கு.
அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வந்துடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு, ஃப்ரை ரெடிங்க.